வணக்கம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கரூரில் 41 பேர் இறந்த அன்னைக்கு ஓடின நடிகர் விஜய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 2-3 மாதத்துக்கு அப்புறம். இதில் என்ன ஹைலைட்டுன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு அவர் இத்தனை பேர் இறந்தது அவருக்கு தெரியாமல் தான் கரூர்லேருந்து ஓடி இருக்காரு. ஏர்போர்ட்டில் கூட அவர்கிட்ட கேட்கல, 30 பேர் இறந்துருக்காங்களே அப்படிங்கையில் அதை அவர்கிட்ட கேட்கல, பக்கத்தில் இருந்த வேறு ஏதோ விஜய்கிட்ட கேட்டிருக்காங்க. அது தெரியாமல் அவர் தலைதறிக்க ஓடினார். ஆனால் இன்றைக்கி முதலமைச்சராக போய் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வந்துட்டார். இதில் என்ன ஹைலைட்டுன்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல தான். ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன திருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போதும் திமுக தான் காரணம் பாரு. ஆனால் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை காரணம்ட்டார். ஒரு மாநில முதலமைச்சர் காவல்துறை தான் காரணங்கையில் மக்களாகிய நம்ம எல்லாருமே நம்பி தான் ஆகணும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்காரு. இது விவாத பொருளாக மாறி இருக்குது. கோர்ட்லேயும் கேஸு தற்காலிக பணியாக தான் கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு ஒரு 31 பேருக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் கேட்கலாம் 35 லட்சம் கொடுத்துருக்காடான்னு. 35 லட்சத்தை வச்சு அவங்க பிழைக்க முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை வச்சு ஒரு மாதத்துக்கு காய்கறியும் அரிசியும் வாங்கலாம். 35 லட்சத்தை வச்சு வேறு எதுவுமே பண்ண முடியாது. அங்கே உள்ளவங்க கரூரில் அந்த 41 பேர் இறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, என் புள்ள தானே போயிட்டு போகிறாரு, பக்கத்தில் இருந்து பார்த்தேன் அப்படின்னாங்க. என் புருஷன் தானே போயிட்டு போகிறேன், என் புருஷனோட விஜய் தான் முக்கியம் அப்படின்னாங்க. இதில் எல்லாருமே ரீல்ஸ் எடுத்து போட்டாங்க, விஜய் தான் முக்கியம்னாங்க. அதனால் அவர் இன்றைக்கி படித்து டிஎன்பிசி எழுதுகிறவன் எவ்வளோ பேர் இருந்தாலும் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு கட்சி தலைவர்னு சொல்ல முடியாது, ஒரு நடிகரை பார்க்க வந்தால் செத்து போயிட்டாங்க. அவர் இன்றைக்கி முதலமைச்சர் ஆனோன்னா எல்லாத்துக்கும் அரசு வேலை கொடுத்துருக்காரு. இதிலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் யாரும் வேலை வேணும்னு சொல்லி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போய் பதியாதீங்க, டிஎன்பிசி எழுதாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் தாவேக்காவில் சேர்ந்துருங்க. தாவேக்காவில் சேர்ந்துட்டு கிளடு கட்டையை வீட்டில் இருந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு போய் அடுத்த கூட்ட கணக்கையில் அங்கே உள்ளே விட்டுட்டு நீங்கள் வெளில வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை 35 லட்சம் ஒரு மாதத்துக்கு மளிகை ஜாமானும் காய்கறி வாங்குறதுக்காக 35 லட்சம் கொடுத்துருவாங்க. அப்புறம் அரசு வேலை கொடுத்துருவாங்க. மெயின் என்னென்னு கேட்டிங்கன்னா, மறந்துடக்கூடாது, உள்ளே போயிட்டு இறக்கி விடுற கிளடு கட்டைகளுக்கு ஒரு துண்டும் கொடியையும் கொடுத்து ரீல்ஸ் எடுத்து போட்டுருவாங்க. ஏன்னா அதான் சாட்சி. இதைத்தான் விஜய் அவர்கள் சொல்ல வர்றாரு. இதைத்தான் உண்மை நிரூபிச்சுட்டு போயிருக்காரு. அதனால் இனிமேல் அரசு வேலை வேணும், அரசு பணி வேணும் அப்படின்னா, நிறைய பேர் தற்கொலையெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னாடி காசு வாங்கிட்டு வேலை படையில் நீ என்ன பண்ண அப்படின்னு ஒவ்வொருத்தனையும் கேள்வி கேட்கறவனே கேட்குது. இதுக்கு முன்னாடி காசு வாங்கிட்டு போட்டாங்க தாண்டா ஒன்னனுக்கு ஓட்டு போட்டு எல்லாரும் இப்போ முதலமைச்சராக இருக்காரு. முன்னே பார்க்க வந்தவனுக்கான செத்தாங்கிறதுக்காக வேலையை கொடுத்தா, அப்புறம் அவன் காசு வாங்கிட்டு போஸ்டிங் போட்டவனுக்கும் உன்னை பார்க்க வந்துட்டு செத்தவனுக்கும் என்ன வித்தியாசம்? என்னத்தை மாற்றத்தை கொண்டு வர்றீங்க? மாற்றங்கிறது இங்கே ஒரு மயிரும் கிடையாது. ஏன்னா வாயில் கெட்ட வார்த்தை வருது, மன்னிச்சுக்கோங்க. மாற்றத்தை தேடி போகிறவங்க மாற்றம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவேக்காவில் சேருங்க. அங்கே ஏதாச்சும் ஒரு கூட்டம் நடந்துச்சு அப்படின்னா அந்த கூட்டத்தில் கிளடு கட்டையை கொண்டு போய் விட்டு வாரிசு வேலை வாங்கிக்கோங்க. அதுக்கு முட்டு கொடுக்க எங்கள் அண்ணன் மெயினாக திருமாவளவன் அண்ணன் இருக்கார். அடுத்து ஈழத்தமிழர்களுக்காக உயிரே கூட கொடுக்க ரெடியாக இருந்த வைகோ இருக்கார். அவரோட புள்ள அவர் இருக்கார். இவங்கெல்லாம் முட்டு கொடுக்குறதுல இவங்கெல்லாம் முட்டா கொடுப்பாங்க. அதுலேயே அண்ணன் திருமாவளவன் எப்போதுமே சரி, எங்கே ஆளுங்கட்சியாக அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு ஒரு வழியில் அவர் 100 வழி மேலே ஏறிடுவார். மேலே ஏறி கொடுக்குற முட்டில் அவங்களுக்கே என்னங்க பண்ணுவாங்க? 35 லட்சம் ஒரு மாதத்துக்கு அரிசியும் காய்கறியும் தான் வாங்க முடியும். அரசு வேலை கொடுக்குறது இது நான் வரவேற்கிறேன்னு சொல்லி முட்டு கொடுக்க அவர் இருக்கார். அதனால் தைரியமாக நீங்கள் போங்க, எல்லோரும் தாவேக்காவில் சேருங்க, கிளடு கட்டையை கூட்டிகிட்டு போங்க, அரசு வேலை வாங்குங்க. ஒரு மாதம் மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக 35 லட்சம் வாங்கிக்கோங்க. அரிசியை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அரசு வேலையை வாங்கிக்கிட்டு எல்லோரும் சந்தோஷமாக விசில் அடிங்க, கொண்டாடுங்க. முட்டு நல்லா கொடுக்குறதுக்கு அண்ணன் திருமாவளவன் இருக்கார். நன்றி.